நிச்சயதார்த்தம் முடிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் சோசியல் மீடியாவில் பொங்கி எழுந்து வரிசையாக போஸ்ட் போடும் அளவிற்கு நடிகை வரலட்சுமிக்கு என்னதான் நடந்தது என்பதுதான் எல்லோருடைய கேள்வியே. நடிகை வரலட்சுமி சரத்குமார் போட்டிருக்கும் பதிவில் சில இணைய செய்தி நிறுவனங்கள் தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாக பொங்கி எழுந்ததோடு பிரபலங்களிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். அத்தோடு அவரவரது வேலையை பார்த்தால் நல்லது என நடிகை வரலட்சுமி வார்னிங் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் பேசாமல் தேவையின்றி சினிமா பிரபலங்கள் குறித்து அவதூறாக பேசி வருவதாக கூறியிருக்கும் வரலட்சுமி சரத்குமார் தாங்கள் அமைதியாக இருப்பதை பலவீனமாக எடுத்துக்கொண்டால் நடப்பதே வேற என்ற அளவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவதூறு வழக்கு போடுவது தற்போதெல்லாம் ஃபேஷன் ஆகி வருகிறது என சொல்லாமல் சொல்லியிருக்கும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் பொய்யான அடிப்படை இல்லாத செய்திகளை பரப்புவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார். நடிகை வரலட்சுமி சரத்குமார் திடீரென இப்படி பொங்கி எழுந்து பேசியதற்கான பின்னணியில் 2 தகவல்கள் அடிபடுகின்றன. சில நாட்களுக்கு முன்பாக நடிகை வரலட்சுமி சரத்குமார் தனது நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டு இணையத்தை தீப்பிடிக்க வைத்தார். வரலட்சுமிக்கு வரனாக வந்த மணமகன் நிக்கோலை சக்தேவுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் வரலட்சுமி 2வது மனைவியாகிறார் என்றும் சோசியல் மீடியாக்களில் பேசப்பட்டு வந்தது. இன்னும் ஆழமாக தோண்ட ஆரம்பித்த நெட்டிசன்கள் நிக்கோலை சக்தேவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று கூட வெளியிட ஆரம்பித்தனர். இது ஒருபுறம் இருக்க, கடந்த ஆண்டு கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்கரையில் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் சிக்கிய விவகாரத்தில் நடிகை வரலட்சுமி சரத்குமாரின் முன்னாள் உதவியாளர் ஆதிலிங்கம் என்பவனை NIA கைது செய்தது. இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் நடிகை வரலட்சுமிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதாக அப்போதே தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் அதற்கு பிறகு சம்மன் விஷயம் அப்படியே சாந்தமாகிவிட்டது. இந்த நிலையில் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் போதைப்பொருள் விவகாரம் பெரும் விஸ்வரூபமாகி வரும் நிலையில் மீண்டும் வரலட்சுமி சரத்குமாரின் பெயரும் அடிபட ஆரம்பித்தது. இன்னும் முக்கியமாக சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்து பாஜகவில் ஐக்கியமானதற்கே நடிகை வரலட்சுமி தான் காரணம் என்றும், போதைப்பொருள் வழக்கில் மகளை காப்பாற்றவே கட்சியை பாஜகவில் இணைத்தார் எனவும் தகவல்கள் தீயாக பரவ ஆரம்பித்தன. இவையெல்லாம் உண்மையா பொய்யா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகை வரலட்சுமி சரத்குமாரை சம்பந்தப்படுத்தி இணையம் முழுக்க தகவல்கள் பரவி வரவே இவையெல்லாம் நடிகை வரலட்சுமியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதால் தான் இப்படி ஒரு பதிவை போட்டு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சித்திருக்கிறார் என்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.